Yogil Ministries presents ஜீவனை பேசு. Speak life. ஹalleluya, praise the Lord. ஜீவனை பேசு என்ற நிகழ்ச்சியில் உங்களை திரும்பவும் சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜீவனை குறித்து சொல்லுகிற செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது என்பதை நாங்கள் கேட்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஆமாம், ஜீவனை பேசுவதனால, ஜீவனை விசுவாசிக்கிறதுனால நம்மளுடைய பங்கு ஜீவன் தான் என்பதை நம்ம முழுமையாக அதை அக்செப்ட் பண்ணி அந்த ட்ரூத்குள்ளே நம்மளை முழுமையாக சரண்டர் பண்ணும்போது தேவனுடைய ஜீவன், ஜோயே ஜீவனுடைய முழுமை மேனிஃபெஸ்டேஷன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நம்மளால் எல்லா பகுதியிலையும் பார்க்க முடியும். ஆமேன். ஸோ இந்த லைஃப்பை நம்ம முதல்ல சூஸ் பண்ணணும் இல்லைங்களா? சூஸ் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது? அதை விசுவாசிக்கவே முடியாது. ஸோ அந்த லைஃப்பை முதல்ல நான் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு அதை நான் இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணி திரும்பவும் நம்ம அந்த லைஃப்பையே நம்ம வாழ பழக ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் வரலாம். ஐயோ, இன்னைக்கு சட்டுன்னு இப்படி பேசிட்டோமே, அடடா இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனசு கஷ்டம் வந்தாலும் திரும்ப என்ன செய்யலாம்னா, சரி பரவாயில்ல, நான் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு செய்த தவறுகளை டக்குன்னு திருத்திக்கண்டு நம்ம அதுக்கு தான் உள்ள ஆவியானவர் இருக்கிறார். பார்த்தீங்களா? நம்மளை எல்லாம் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். இல்லைம்மா, என்னம்மா பேசிட்ட அப்படின்ட்டு, வேணாம் அதை செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணர்த்துதல் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு நம்ம அப்படியே சரண்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜீவனை தெரிந்து கொண்டு அந்த நல்ல நாட்கள் வரும் என்று அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை எதிர்பார்க்கணும், அபேட்சிக்கணும். சரிங்களா? அதற்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவனை பேசு என்ற அந்த நிகழ்ச்சியின் மூலயமாக கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசுகிற ஒவ்வொரு நல்ல ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஜீவ வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுதும் விசுவாசிக்கும் பொழுதும் இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி இதை நாங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் செயல்படும் போதும் கர்த்தாவே, ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே அதை முழுமையாக அதை செயல்படுகிறதை நாங்கள் கவனிக்கிறோம், அதை நாங்கள் பார்க்குறோம், அதை நாங்கள் உணர்கிறோம் ராஜா, அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த ஜீவனை நாங்கள் எங்கள் சரீரத்தில் பெற்று கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி. நீர் எதற்காக மரணத்தை சந்தித்தீரோ, எதற்காக மரணத்தை ருசி பார்த்தீரோ, அந்த மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிற சாத்தானை நீர் ஜெயித்து எழுந்தீரோ, அப்படிப்பட்ட ஜீவன், மரணத்தை நீர் தோற்கடித்து ஜீவனின் முழுமையை நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீர் பரிசாக ஈவாக கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா. அந்த ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் இதோ என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வதாக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இதுதான் உங்களுடைய திட்டமாக இருக்கிறது, இதுதான் உங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது, அழைப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ராஜா, பரலோக ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதாக என்று அந்த ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க வேண்டிய முழுமையான ஜீவன் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த நேரத்தில் கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால். ஸோ இதில் பவுல் அப்போஸ்தலர் ஒரு புத்தி சொல்கிறார். ஒரு என்ன புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும். நம்ம இங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அப்பாவுடைய அன்பை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு இனி வரப்போகிற வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாக இருக்கிறோம். ஸோ வரப்போகிற மகிமையில் வெளிப்பட போகிற ஒரு மகிமைன்னு ஒன்று இருக்குது. அதற்கு இப்போ நம்ம எப்படி இருக்கிறோன்னா பார்ட்டேக்கர்ஸாக இருக்கிறோம். வரப்போகிற வெளிப்பட போகிற
மகிமைக்கு நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமா? பங்காளிகளாக இருக்கிறோம். நான் ஏன் திரும்ப திரும்ப சொன்ன லைனே திரும்பியும் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அதிகமாக வெளியவோ கேட்குறதில்ல. அப்போ முதல் தடவையோ இல்லை கேட்கும் பொழுதோ திரும்ப திரும்ப இந்த லைனையே நம்ம சொல்லும் போது தான் மனசில் பதியும் பாருங்கள். அதனால தான் சொல்கிறது, திரும்பவும் கேளுங்க, திரும்பவும் இதை வந்து நான் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சாலும் இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் திரும்பவும் படிங்க. இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாக இருக்கிறோம். நம்ம இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பார்ட்டேக்கர்ஸ், பங்காளியாக இருக்கிறோம். ஒரு ஷேரில் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பணம் போடுறாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதில் என்ன வரப்போகிற மகிமை, வரப்போகிற ப்ராஃபிட்டு பல மடங்கு அதிகமாக இருக்க போகுதுன்னு நல்லா தெரியும், அந்த க்ளோரி. அப்போது அந்த க்ளோரிக்கு இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமா? பங்காளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட நமக்கு கிடைக்கிற புத்தி என்ன தெரியுமா? கவுன்சிலிங், ஆலோசனை என்ன தெரியுமா? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, நம்மிடத்தில் இருக்கிற தேவனுடைய மந்தையை நாம் மேய்க்க வேண்டும். ஸோ தேவனுடைய மந்தை அப்படின்னா ஏதோ சபை இருக்குது, சபையில் இருக்கிற மந்தையை மேய்க்கிறோம் அப்படி தான் நம்ம வந்துட்டு இது வரைக்குமே யோசிச்சிருப்போம். கரெக்டு தான், அது நான் இல்லைன்னு நான் சொல்ல. இப்போ போதகர் சபையில் இருக்கிற மந்தையை மேய்க்கிறவங்களா இருக்கிறாங்க, கரெக்ட். மூப்பர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்க்கிறவர்களாக இருக்கிறாங்க, கரெக்டு. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களோ இல்லை, நாம் அதை இல்லைனோ சொல்லலை. ஆனால் இட் டசன்ட் ஸ்டாப் தேர், அங்கோட நிற்க போகிறதில்ல. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை, அது நம்ம குடும்பம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் நம்ம எங்கே நம்மலாம் இருக்கிறோமோ, நம்மை சுற்றி நம்ம கூட கனெக்டடாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தேவனுடைய மந்தை தான். இல்லை அவங்கெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலை, அவங்கெல்லாம் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவங்கெல்லாம் இதுக்கு விரோதமாக பேசுகிற ஆட்கள், பரவாயில்ல அப்படி நீங்கள் போடல. எப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாருக்காகவும் எப்போ புறஜாதியாக இருக்கிறவர்கள் கூட ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவர்களுக்கு சேரும்படியாக படிச்சிருக்கோம் இல்லையா? கலாத்தியர் 3:16, 17, 18, 13 ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ஸோ இந்த ரீகன்சலைசேஷன் இது எப்படின்னா, எங்கேயோ தூரத்தில் இருந்தோம் நம்ம, திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளை தூக்கி எடுத்து அழகாக நம்மளை அவரோட கூட அந்த திருத்துவ குடும்பத்தில் தொலைந்து போயிருந்த நம்மளை இணைத்து விட்டார். இதுதான் காஸ்பல். அதாவது அவரை ஏற்றுக்கொண்டவங்க கொள்ளாதவங்க அப்படி எவ்ரி ஒன் ஆர் யுனைடெட் இன் கிரைஸ்ட். அப்போது அது நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது கிரியை செய்கிறதா இருக்குது, பலனுள்ளதாக இருக்குது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. ஒரு இடத்துல பணக்காரங்க உங்களை சுற்றி இருக்கலாம், ரொம்ப அதிகமாக படித்த மேதாவிகள் இருக்கலாம், இல்லைனா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், அவங்க தான் ஒரு பெரிய ரேங்கிங்கில் போஸ்ட்டில் இருக்கலாம். நம்ம சாதாரணமான ஒரு கம்மி கேடரில் ஒர்க் பண்ணுறவங்களாவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துல என் பேச்சை யாருங்க கேட்க போகிறா? என் பேச்சை யாரும் கேட்கறதில்ல, என்னுடைய ஆலோசனையை யாரும் கேட்டுக்கிறதில்ல, இது செய்தால் நல்லா இருக்கும் இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னால் வேணும்ன்ட்டே அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிற குடும்பத்தில் தான் என்னோட சூழ்நிலைகள் இருக்குது. நான் தெரியாதரமாக எதனா நல்லது சொன்னாலே அதை வேணும்ன்ட்டே என்னை அப்போஸ் பண்ணுற ஃபேமிலி தான் இருக்குது அப்படின்னே நினச்சாலும் அது பரவாயில்ல. அதற்கு நீங்கள் ஒத்துக்கக்கூடாது. அதுக்காக நான் எதிர்த்து நின்று சண்டை போட நான் சொல்லலை. மைண்ட் அளவில் ஒருவேளை உனக்கு ஒன்றும் தெரியாது நீ சுமார் அப்படின்னு சொன்னாலும் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்னு உங்களோட சிந்தையில் உங்களுடைய அடையாளத்தில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அப்பா உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? பரலோக தகப்பன் உங்களை பார்த்து என்ன பேசியிருக்கிறாரு? அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு என்ன இருக்குது? தேவன் உங்கள் மேலே எழுதியிருக்கிற ஒரு தீர்மானம் இருக்குது இல்லையா? எல்லாரும் பிறந்திருக்கோம், எல்லாருக்குமே என்ன இருக்குது? ஒரு பர்பஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு டிவைன் டெஸ்டினி இருக்குது. எங்கே போய் சேரணும், எதை கொண்டு போய் எங்கே நம்ம நடப்பிக்கணும், நம்ம மூலியமாய் பரலோக ராஜ்யத்தில் எந்தெந்த காரியத்தை நம்மளால் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு அழைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சுமார், நீ எல்லாம் படிச்சிருக்கிற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேவலப்படுத்தும் போதோ இல்லை நம்மளை கார்னர் பண்ணி பார்க்கும் போதோ, ஜஸ்ட் இன்கேஸ் எதனா ஒரு பழைய தவறுகளோ பாவங்களோ இல்லை நம்ம செய்திருக்கிற ராங் மிஸ்டேக்ஸ்
இல்லை தவறான முடிவுகளை ஒரு காலத்தில் நம்ம எடுத்து அந்த முடிவுகளுடைய ஒரு விளைவுகள் வந்து என்ன இருக்கும், கான்சிக்வன்ஸ் தவறாக இருக்கும்ல. அதனால ஒரு இடத்துல தெரியாமல் போய் பெரிய கடன் வாங்கிட்டு குடும்பம் வந்து ஒரு பெரிய ஒரு கடனுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளால் வாயை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படி அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம எதனா ஒன்று உண்மையாகவே நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தை யாரும் எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்போ என்ன செய்யணும்னா, அந்த நேரத்தில் ஆமாம் நான் தவறு செய்துட்டேன் அப்படின்னு இருந்தாலும் ஆண்டவர் இப்போ எப்படி உங்களை பார்க்குறாரு, ஒரு நல்ல ஒரு தன்னுடைய சொந்த குமாரத்தியாக நம்மளை பார்க்குறாரு இல்லையா. ஸோ அப்படி அவர் என்னை எப்படி பார்க்குறாரு அப்படின்றத பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல நம்ம ஆவியில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, நம்ம அந்த இடத்துல அத்தாரிட்டி எடுக்க ஆரம்பிக்கணும், ஆளுகை செலுத்த ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் அரசாளுகிறவராக இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அப்போது அவர் தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறார் இல்லையா. அவர் நம்ம ஜெயிச்சிட்டோம், அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டார், ஜெயிச்சிட்டார். அப்போது அந்த ஜெயத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளும் கட்சியில் அவரோடு இணைந்து நம்ம ரூல் பண்ணுற பிளேஸில் இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னா, தாழ்மை உள்ளவர்களாக இருந்து மந்தைக்கு மாதிரி நம்ம எப்படி செய்யணுமா, தேவனுடைய மந்தையை நாம் மேய்க்க பழகணும். இந்த மந்தையை எப்படி மேய்ப்பது, இந்த ஒரு ரகசியத்தை, இந்த ஒரு விஷயத்தை நம்ம அழகாக நம்ம கிராக் பண்ணிட்டோன்னா நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும், நம்ம வேலையில் எப்படி நடந்துக்கணும், நம்ம ஊழியத்தில் எப்படி நடக்கணும் அப்படின்றத அழகாக நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். இப்படி மந்தையை மேய்க்கிற விதங்கள் அது எப்படி நம்ம ரோல் மாடல் பண்ண முடியும், கட்டாயமாய் அல்ல. ஸோ யாரையும் நம்ம ஃபேமிலியில் கட்டாயப்படுத்த முடியாது. யாருன்னா கண்ட்ரோல் தான் பண்ணி பாருங்களேன். யாராலையும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா இந்த விச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, செய்வினை என்ன. அப்போது இந்த செய்வினை பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத அந்த அந்த வினையை இவங்களுடைய கட்டாயத்தினால செய்ய வைக்கிறாங்க, வேற ஒரு ஸ்பிரிட்னால. அப்போ அது பேர் என்ன, செய்வினை இல்லையா. யாரையும் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது. ஆனால் அப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம மந்தைக்கு நம்ம எப்படி வந்து மேய்க்க முடியும், மந்தையை எப்படி மேய்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேய்ப்பன் வந்து எப்போவுமே முன்னாடி போக மாட்டார் இல்லையா. நல்லா அந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் வந்து ஆடுகளை முன்னாடி விட்டுட்டு அவர் பின்னாடி போவார். ஆமென். ஆடுகள் எப்படி இருக்கும், அவங்க முன்னாடி போவாங்க. லீடர் வந்து என்ன பண்ணுவார், முன்னாடி போவார். வேறு எதுவாக இருந்தாலும் முன்னாடி போவாங்க. அந்த முன்னாடி போகிறத பார்த்து பின்னாடியே வந்துட்டு மற்ற மிருக ஜீவன்கள் போகும். ஆனால் மேய்ப்பன் என்ன பண்ணுவார், அந்த கோலும் அந்த தடியையும் அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், அழகாக இவர் வந்துட்டு லீட் பண்ணிகிட்ருப்பார் இல்லைங்களா. ஸோ ஆடுகள் வந்து அந்த மேய்ப்பனுடைய குரலில் நல்லா கேட்கும். இந்த குரல் தெரியும், அவரோட ஸ்டைல் தெரியும். அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆடையும் மேய்ப்பன் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். நீ போ, நான் பின்னாடி வரேன், நீ போ 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 நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒருவேளை அது ரீரூட் ஆகிற மாதிரி, டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோல் அந்த தடி அப்படி அப்படி ஒரு லகுவாக, எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், கட்டாயம் இல்லாமல். கட்டாயமே படுத்தலைனாங்க, பேச்சே கேட்க மாட்டுறாங்களே, படி படி படின்னு சொன்னால் படிக்க மாட்டுறாங்களே, இந்த வேலைக்கு போனால் போக மாட்டுறாங்களே, இதை செய்யனா செய்ய மாட்டுறாங்களே. அப்போ எப்படி தான் நாங்கள் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டால், அந்த பாருங்க, மனப்பூர்வமாயும் சொல்லுங்கள், வாயை திறந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், மனப்பூர்வமாயும். மனப்பூர்வமாக. அடுத்து பாருங்க, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. இந்த அவலட்சணமான ஆதாயன்றது சொல்லும் போதே ரொம்ப இருக்குல்ல. இந்த லட்சணமாக இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் அவலட்சணமாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆதாயத்துக்காக நம்ம எந்த காரியத்தையும் செய்யாதபடி மனப்பூர்வமாக, சரி இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்களா, பரவாயில்ல, மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். நான் கேட்டப்போ இவங்களால இதை கொடுக்க முடியலையா, இப்போ இவங்க கேட்குறாங்க, இப்போ நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன், மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், மனப்பூர்வமாக நேசிக்கிறேன், மனப்பூர்வமாக நான் சேவை பண்ணுறேன், மனப்பூர்வமாக என் வீட்டு வேலைகளை செய்கிறேன், மனப்பூர்வமாக என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றுகிறேன்.
இதுதான் வந்துட்டு கட்டாயப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி திட்டி கெட்ட வார்த்தைகளை உபயோகித்து நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய இமோஷன்ஸ் பயங்கரமாக ட்ரிகர் ஆகி கோவத்தில் வேஸ்ட். அப்படிப்பட்ட காரியம் அந்த நேரத்துக்கு வேணால் பயத்தை உண்டாக்கி ஒரு ப்ரெஷரில் கீழ்ப்படிய பண்ணலாம் பிள்ளைகளுக்கு. அப்போது அம்மா அடிச்சிடுவேன், பூச்சாண்டி வரான், இது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு தவறான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு வேதத்தின் அடிப்படையில் கிடையாது. சரிங்களா? எவ்வளோ பாருங்களேன், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நம்ம எப்படி செய்யணுமா? கட்டாயமாய் அல்ல, நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயன்ற முதல்ல வந்துச்சுனால என்ன ஆகிடுதுனாங்க செதறி போகும். ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் வரும்போது ப்ரெஷர் வேறு மாதிரி பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அவங்கள முதல்ல ஃப்ரீயாக விடணும். இப்போது கார் ஓட்ட பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது ஃபோர்ஸ் பண்ணி ஆக்சலேட்டர் எப்படி போடு, பிரேக் எப்படி போடு, லெஃப்ட்டு போ, ரைட்டு போனாக்கா 2 கையும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவாங்க. நல்லா பாருங்கள், இது அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லாதபடி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக, ஓகே இதுதான் இது இப்படி போகணும், நீ வந்துட்டு ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும், ரிலாக்ஸ்டாரு, நல்லா அழகாக உன்னால் ஓட்ட முடியும், உன்னால் இதை செய்ய முடியும் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை, நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து அவங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்கி, எஸ் என்னால் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கும்போது என்ன சூப்பராக ஓட்டுவாங்க. சரிங்களா? ஏன்னா பயத்தினாலேயோ இல்லைனா ஒரு ப்ரெஷர்னாலேயோ யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது என்ன சொல்லலாம், மனப்பூர்வமாக பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள், கொஞ்சமோ நிறைவோ ஓகே இருக்குது இல்லை அதெல்லாம் வேறு. பட் நம்ம ஹார்ட்டில் நம்ம என்ன பேசுகிறோமோ, எப்படி ப்ளஸ் பண்ணுறோமோ அதை எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமாக செய்யணும். நீ நல்லா வருவப்பா, சரி இந்த எக்ஸாமில் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்துட்ட புரியுது, ஆனால் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து உன்னால் முடியும், உன்னால் முடியாதுன்னு கிடையாது, உன்னால் முடியும் அப்படின்னு அவங்கள நம்ப வைக்கணும். அதுதான் விஷயம். என்னால் முடியாது அப்படின்னு அவங்கள நம்பிட்டாங்கன்னா அவங்க கட்டாயம் தோற்றுருவாங்க. அப்போது என்னால் முடியுன்றத அவங்களே நம்ப வைக்கணும். அதுதான் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு மேய்ப்பனோட வேலை. சரிங்களா? அடுத்து, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. உற்சாக மனம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் இப்போ பேசும் போதே ஒரு உற்சாகம் ஃபீல் ஆகுதுல்ல, ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் உண்டாகுது. எப்போவுமே ஒரு நொயின்னு அழுதுகிட்டு திட்டிக்கிட்டு இல்லைன்னா வந்து அவங்கள பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு இல்லை அவங்களுடைய மனசு புண்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய தவறுகளை பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே உற்சாகம் இருக்காது. அவங்கள எப்படி என்கரேஜ் பண்ண முடியும், உற்சாகம் எப்படி உற்சாகப்படுத்த முடியும் சொல்லுங்கள்? ஆல்ரெடி அவங்களால செய்ய கஷ்டப்படுற இடத்துல அவங்கள செய்ய முடியும் என்பதை நீங்கள் முதல்ல விசுவாசித்து அந்த விசுவாசத்தை அவங்க மேலே பேசும்போது தான் அது உற்சாகம். ஓகே? பரலோக ராஜ்யம் உங்களோட பிள்ளைகளையோ உங்கள் கணவரையோ உங்களுடைய ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கிற பீப்புளையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ அவங்களை எப்படி பார்க்குறார் என்பதை பார்த்து அதை நீங்கள் அவங்க மேலே பேசுறது தான் அந்த உற்சாகம். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட உற்சாகமுள்ள ஆவி என்னில் தங்கும்படி செய்யும் அப்படின்னு தாவீது ராஜா ஆல்ரெடி பாடியிருக்கார் இல்லையா? அந்த உற்சாகம்ன்றது ஒரு இட்ஸ் ஸ்பிரிட், அந்த என்கரேஜிங் ஸ்பிரிட். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவருக்கொருவர் குறைவிருந்தா கிறிஸ்து மன்னித்தது போல நம்ம மன்னிச்சு இந்த மாதிரி வசனங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் பரலோக ராஜ்யத்தை நம்மளால் பூமியில் முழுமையாக கொண்டு வர முடியும். கரெக்டு தானே? ஸோ பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல எங்கேயா பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு ரொம்ப அந்த ஜெபத்தை நம்ம டெய்லி சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷம். சொல்லாதவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படணும். அங்கே என்ன சித்தம் இருக்குது அது பூமியில் சித்தம் இங்கேயும் நடக்கணும். அதுதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்து மாதிரியாக வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அப்புறம் பாருங்கள், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் யார்? நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை சபைக்கு வர விசுவாசிகளாக இருக்கலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுக்காரங்களாக இருக்கலாம். உறவின் அடிப்படையில் வரவங்க யார் யாராக இருப்பாங்க? கணவர், மாமியார், நாத்தனார், அவங்களோட உற்றார உறவினர், இந்த பக்கம் சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, இதெல்லாம் வந்துட்டு இந்த நமக்கு வரப்போகிற பிள்ளைகள், வந்திருக்கிற பிள்ளைகள். இந்த சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல.
இருமாப்பாய் ஆளக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அடுத்து இங்கே என்ன பண்ணக்கூடாது? இருமாப்பாய் ஆளக்கூடாது. இருமாப்பாய் ஆள்றதுனா என்ன? இருமாப்புன்னு என்ன தெரியுமா? அரகன்ஸ். நான் சொன்னால் நீ செய்யணும், நான் சொல்லாதது நீ செய்யக்கூடாது, நான் பண்ணுற மாதிரி தான் நீ பண்ணணும், அது என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுறது? இதெல்லாம் வந்து ஒரு இருமாப்பான விஷயம். அதாவது நான் தான். அப்போது அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த மந்தைக்கு வந்து ஒரு சாய்ஸே கொடுக்க மாட்டோம் இல்லையா? பிதாவாகிய தேவன் கூட ஏதேன் தோட்டத்தில் சாய்ஸ் கொடுத்துருந்தார். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாய்ஸ் கொடுத்துருந்தார். என்னென்னு? நீ வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி, இன்னொரு பக்கத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி, 2 விருட்சம் இருந்தது இல்லையா? ஸோ இந்த நன்மை தீமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஜீவ விருட்சம்னு ஒன்று இருக்குது. இந்த ஜீவ விருட்சத்தில் தான் பங்கு கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை அவருடைய நமக்கு போஜனமாகவும் அவருடைய இரத்தத்தை நமக்கு பானமாகவும் கொடுத்து அந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்குதாரிகளாக நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். ஸோ இப்போ அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பில் தான் நம்ம பார்ட்டேக்கர்ஸாக இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பில் இருக்கிற லைஃப் தான் நம்மளுடைய பாடியில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதா இருக்குது. இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் இருமாப்பா பண்ணாதீங்க, இதா பாருங்க, நீ தொட்டா செத்துரு அப்படி சொல்லலை. நீ சாப்பிடுக்கிற நாளில் நீ சாகவே சாவைனா, இந்த நன்மை தீமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு படிப்பு படிக்கிறோம், ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், இது நல்லதா கெட்டதா, நல்லதா கெட்டதா, நல்லதா கெட்டதா, இந்த நல்லது கெட்டதுலேயே நம்ம இருக்கக்கூடாது. இதில் தேவ சித்தமா, இதை எனக்கு அப்பா வச்சுருக்காரா, இது தீமையாகவே பார்க்குறதுக்கு இருந்தால் கூட அந்த சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற நன்மையே என்னால் என்ன பண்ண முடியும்? புசிக்க முடியும். ஸோ ஜீவனையும் சாபத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், இந்த மரணத்தையும் ஜீவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ லைஃப்பை சூஸ் பண்ணு. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உலகம் இதை நோக்கி போயிட்டுருக்கு, அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த உலகத்தில் ஃப்யூச்சரில் இப்படி ஆகும், அப்படி ஆகாது, இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு நிறைய விஞ்ஞான கணிப்புகள், நிறைய மெடிக்கல் இன்வென்ஷன்ஸ், எல்லா விஷயங்கள் இருந்தாலும் நீ ஜீவனை தெரிந்து கொள். வெரி வெரி சிம்பிள். இது நாங்கள் எப்படி பண்ணல? கட்டாயப்படுத்தலை, பலவந்தம் பண்ணப்படலை. பரலோக ராஜ்யம் கண்டிப்பாக பலவந்தம் பண்ணப்படக்கூடாதான், நான் அதை சொல்லலை. ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தோடைய முழுமையை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும், உங்களோட குடும்ப வாழ்க்கையை முழுசாக என்ஜாய் பண்ணணும், உங்களோட பேரண்டிங்கை, உங்களோட பிள்ளைகள் வளர்க்குற விஷயத்தில் நீங்கள் சந்தோஷமாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி, கட்டாயப்படுத்தி இந்த மாதிரிலாம் செய்ய முடியாமல் மனப்பூர்வமாக, எந்த ஒரு கட்டாயம் இல்லாத, அவங்கள நம்ம எப்படி வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த மந்தையை நம்ம எப்படி மேய்க்க போகிறோம் அப்படின்றதுல ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது, இருமாப்பாய் ஆளவே கூடாது, மந்தைக்கு மாதிரியாக இருக்கணுமா. ஸோ நம்ம சொல்கிறத நம்மளுடைய மந்தை செய்ய மாட்டாங்க, நம்ம வாழ்கிறத செய்வாங்க. நம்ம எப்படி வாழறோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்ன் என்ன, நம்மளுடைய ஹேபிட்ஸ் என்ன, நம்ம எப்போ எந்திரிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் பார்க்குறோம், எப்போ தூங்குகிறோம், எப்போ பைபிள் வாசிக்கிறோம், எப்படி மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரே பண்ணுறோம். ஆனால் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ரூலாக, ஒரு ஃபார்முலாவாக, ஒரு சட்ட திட்டத்தின் அடிப்படையில் செஞ்சோன்னா அதுவும் வேலைக்காகாது. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷ்னலாக செய்யணும். உறவின் அடிப்படையில், என் தகப்பன் உறவு சார்ந்த தகப்பன், உறவை எதிர்பார்க்குற தகப்பன், அந்த உறவை என்கிட்ட எதிர்பார்க்கும்போது அந்த உறவோட அடிப்படையின் மிகுதியில் நான் ஜெபிக்கிறேன். அந்த உறவு எனக்கு வேணுன்ற அடிப்படையின் மிகுதியில் நான் வந்து என் வாழ்க்கையை மற்ற உலக காரியத்திலேருந்து பிரித்தெடுத்து என்னை அர்ப்பணித்து என்னை காட்டுறேன். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லை. ஜீசஸ் யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. அவங்களாம் வந்துட்டு மன வருத்தத்தோடு திரும்பி போனவங்களாம் இருந்தாங்களே தவிர அவராக யாரையுமே கட்டாயப்படுத்தலை. அப்படி தான் பரலோக ராஜ்யமும் சுவிசேஷமும் அப்படி தான். நம்ம யாரையுமே வந்துட்டு நீங்கள் மாறுங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து. ஆனால் நம்ம மந்தைக்கு மாதிரியாக நம்ம என்ன பண்ண முடியுமா? கண்காணிப்பு செய்யுங்கள், சந்தேகப்படுங்கள்னு சொல்லலை. பிள்ளைங்களோட புக்கையும் டைரியும் எடுத்து வச்சுட்டு நம்ம சந்தேகப்பட்டுட்டு இருப்போம்.
ஃபோன் எடுத்துகிட்டு அந்த அவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு என்ன பார்த்தாங்கன்னு சந்தேகப்பட்டுட்டு இருப்போம். கண்காணிப்பு வேறு. ஜஸ்ட் செக் ஆன் தெம். எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட டே எப்படி இருந்தது, அவங்களோட லைஃப் எப்படி இருந்தது, அவங்க காலேஜில் எப்படி போயிட்டு எப்படி வந்தாங்க, அவங்க ஸ்கூலில் எப்படி இருந்தாங்க, அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்த பிறகு எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய எதுவுமே இல்லைனாலும் அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, எப்படி ஒருவேளை அவங்களுடைய அந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கும்போது, அவங்களுடைய அந்த சைக்கிள்ஸில் இருக்கும்போது அப்படிப்பட்ட எதனா அப்படியா, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்கள அழுத்தம் கொடுத்து அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கிறாங்களா, இல்லை அவங்களோட டீச்சர்ஸ் அவங்கள வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களா, இல்லைன்னா என்கரேஜ் பண்ணாங்களா, இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல டேவாக இருந்ததா, இதெல்லாம் எப்படி தெரியும்னா மெதுவாக ஒரு அழகான பிரதியுத்தரத்தை கொடுத்து மந்தைக்கு மாதிரியாக மனப்பூர்வமாக எந்த ஒரு கட்டாயம் இல்லாமல் இவ்வளோ இதெல்லாம் கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. நம்மளே பாருங்களேன், நம்மளை யாருன்னா கண்ட்ரோல் பண்ணி போவாத, செய்யாத, இங்கே பார்க்காத இப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம இன்னும் நியாயப்பிரமாணத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு அன்பின் மிகுதியினால் நம்ம ஒரு உறவு சார்ந்த ஒரு தேவன், உறவு சார்ந்த குடும்பம், அந்த உறவின் முழுமையில் நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்குறேன். இப்படிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கைக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால உண்டாயிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கைக்கு நான் பங்காளியாக இருக்கிறேன், பார்ட்டேக்கராக இருக்கிறேன். அப்படின்றப்போ அந்த லவ், அந்த ஜாய், அந்த ஃபர்கிவ்னஸ், அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை தான் இந்த ரிலேஷனல் காட் அப்பா நம்மளோட இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷனல் பீப்புளோட ரோல் மாடலாக நம்மளால் வாழ முடியும். கண்காணிப்பு செய்யுங்கள். அந்த கண்காணிப்பு செய்கிறது கூட பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இதை சொல்கிறாரு. ஸோ எப்படி கண்காணிப்பு செய்ய முடியும்னா, இவன் தப்பு பண்ணிடுவான், இவன் போய் சொல்லிடுவான், இவன் திருடிடுவான், இவன் ஏமாத்திடுவான், இவன் உலகத்தில் போயிடுவான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட கண்காணிப்பு செய்யக்கூடாதுங்க, இல்லைங்களா? ஏன்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜியில், நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். பாசிட்டிவாக என் பிள்ளை தப்பு பண்ணார், ஏன்னா இது ஏசப்பா பிள்ளை, அப்பாவுடைய பாதுகாப்பு அங்கே இருக்குது, என் குடும்பத்தில் எந்த பலவீனம் வர வாய்ப்பே இல்லை, வந்தாலும் ஆட்சி துரத்திட மாட்டோம் அப்படின்ற ஒரு டிவைன் அந்த டிவைன் ரெவலேஷனில் நம்ம வாழும் பொழுது இந்த காரியங்கள் வந்தாலும் இதை தாண்டி மேற்கொண்டு நம்மளால் ஜெயம் பெற்று வாழ முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த கண்காணிப்பு செய்யும் பொழுது நம்ம நாமளும் ப்ரெஷர்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. எப்படி தான் பிள்ளைங்களை வளர்க்க போகிறோன்னு தெரியலையே, எப்படி தான் கரை சேர்க்க போகிறோன்னு தெரியலையே, எப்படி தான் இவங்க உலகத்தில் இப்படிலாம் இல்லாமல் மோசமான உலகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம போயிட்டோன்னா அதே தான் இருக்கும். இல்லை, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், என் கணவர் என்னை நேசிப்பார், என் கணவர் எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்வார் அப்படின்ற அந்த ஒரு இன்வால்மெண்ட்டில், விசுவாசத்தில். திரும்ப வாசிக்கிறேன். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசியிருக்கிறோம். இதற்கு பின்னாடி இருக்கிற ஜீவன் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய கிரியை செய்வதாக என்று ஜெபிக்கிறோம். இது உம்முடைய இருதய துடிப்பா இருக்குதுப்பா. வேண்டிய ஞானம் உண்டாகட்டும், வேண்டிய நல்ல சமாதானம் சிந்தையில் உண்டாகட்டும், குடும்பத்தில் நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும். ஒரு உறவு சார்ந்த நல்ல தகப்பனின் பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு பரந்த மனப்பான்மை எல்லாருக்கும் உண்டாகட்டும். சத்ரு வெட்கப்பட்டு போகும்படி நீ செய்ததற்காக நன்றி அப்பா. பரலோக ராஜ்யத்தின் நிறைவு பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டதற்காக நன்றி. இந்த குடும்பத்தில் தேவனுடைய ராஜ்யத்தோட நிறைவு கடந்து வந்ததற்காக நன்றி. தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. இருதயத்திலும் சிந்தையிலும் தேவனை அறிகிற விசாலங்கள் உண்டானதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒரு லைஃப் ஸ்டைல் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மாறினதற்காக நன்றி. துதி கணம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தையில நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் ஜீவனை பேசுகிறவர்களாய் வாழ்வீர்களாக. காட் பிளஸ் யூ. For your prayer request and contact
Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.